திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஊத்தங்கல் கிராமத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஏழை எளிய மக்களுக்கு அரசு சார்பில் இலவசமாக வழங்கப்பட்ட பட்டாவை முறைகேடு செய்து திமுக கவுன்சிலர் உள்ளிட்டோர் தங்களது பெயரில் மாற்றிக் கொண்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த ஆண்டு வீட்டுமனை பட்டா மற்றும் நில அளவைகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாக வருவாய்த்துறை பதிவேட்டில் ஏற்றப்பட்டதில் காலி மனைகளாக இருந்த 19 பேரின் பட்டா சிட்டாடங்கள் திமுக கவுன்சிலர் சகாதேவன் மற்றும் அவர்களது குடும்பத்தாரின் பெயர்களில் மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விளக்கம் அளிக்க சகாதேவன் மறுத்துவிட்ட நிலையில் வட்டாட்சியர் உள்ளிட்டோரும் முறையாக பதிலளிக்கவில்லை. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் ஊராட்சி கிராமத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம். ஊத்தாங்கல் கிராமத்திலேருந்து எங்களுக்கு கலைஞர் ஆட்சியில் இந்த பட்டா கொடுத்தாங்க. கொடுத்த இது பிறகு 19 பட்டா இருந்துச்சு. இப்போ பார்த்தா 48 பட்டா போட்டு வச்சுக்கிறாங்க. மாவட்ட கவுன்சிலர் சகாதேவன்றவர் அவர் போட்டு வச்சுக்கிறாரு. அவங்க மனைவி, அவங்க சம்பந்தி, அவங்க மரிமோவை இவங்க பேரெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. போய் கேட்டதுக்கு அப்பத்தி பட்டா ஆன்லைனில் ஏற்ற காணும். இப்போ 48 பட்டா ஆன்லைனில் ஏற்றி வச்சுக்கிறாங்க.